டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமைச் செயலகத்தில் ஒரு சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விருந்தில் கலந்து கொண்டவர்கள் யார் என்பதை நீங்கள் முதலில் பாருங்கள். சரத்பவார், உத்தவ் தாக்கரே, கனிமொழி, டிஆர் பாலு, டெரிக் ஓபிரையன், தேஜஸ்வி யாதவ், ஃபரூக் அப்துல்லா, அகிலேஷ் யாதவ், எம்ஏ ராஜா, எம்ஏ பேபி, டிம்பிள் யாதவ், சஞ்சய் ராவத், கமல்ஹாசன், ரேவந்த் ரெட்டி, இன்னும் பல பேர். ஒரு நீண்ட பட்டியல், பேர் பெருசாக இருக்குது, அதனால் எல்லாரையும் வாசிக்க முடியாது. இந்தியாவினுடைய பெரும்பாலான தலைவர்கள் எல்லாருமே ராகுல் காந்தி தலைமையிலான சிறப்பு விருந்தில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ராகுல் காந்தி தெளிவாக பல ஆதாரங்களை முன்வைத்திருக்கிறார். விளைவு என்ன தெரியுமா? ஒரு அரங்கத்திற்குள் பேசப்பட்ட அந்த விஷயம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வெடித்து கிளம்பி இருக்கிறது. என்ன அப்படின்னா, மோடிக்காக, ஆர்எஸ்எஸ்ஸிற்காக, அமித்ஷாவிற்காக தேர்தல் ஆணையம் ஒரு பெரும் திருட்டு வேலையை செய்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக எல்லா மக்கள் மத்தியிலும் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. 6வது நாள் இன்று இல்லையா? அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய திருட்டு மோசடியை அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய 6வது நாள். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சில செய்திகளை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். 1, மோடி வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதி. இந்த தொகுதியில் ராம் கமல்தாஸ் என்று சொல்லக்கூடியவருடைய வீட்டில் 50 ஓட்டுகள் விழுந்திருக்கிறது மோடிக்கு. 50 பேருமே இந்த ராம் கமல்தாஸ் என்று சொல்லக்கூடியவருடைய பிள்ளைகளாம். ஒருத்தருக்கு 50 பிள்ளைகளாம். 50 பேரும் மோடிக்கு வாக்களித்திருக்கிறார்களாம். அப்படி என்றால் வாரணாசி தொகுதியில் மோடி வெற்றி பெற்றது செல்லுமா? தேர்தல் ஆணையத்தை பார்த்து இந்திய மக்கள் இன்றைக்கு கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்ததாக, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், குஜராத் மாநிலத்தில் ஒரு மிக முக்கியமான தலைவர், அவருடைய பெயர் பிக்குபாய் தல்சானியா. சரியா? இவர் 2004 தேர்தலில் குஜராத்தில் மோடிக்காக, பிஜேபிக்காக அங்கே வாக்களிக்கிறார். ஆனால் இப்போது இவருடைய பெயர் எங்கே இருக்குது தெரியுமா? பீகார் வாக்காளர் பட்டியல்னு ஒன்று தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிறது அல்லவா, அதில் அவருடைய பெயர் இருக்கிறது. அப்படி என்றால் அங்கு வாக்களித்த கையோடு அங்கு பெயரை மாற்றிவிட்டு இங்கே பீகாரில் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயரை சேர்த்திருக்கிறார்கள். இப்படி இந்தியா முழுவதுமே இந்த பித்தலாட்டத்தில் பிஜேபிக்காரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு துணையாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் தேஜஸ்வி யாதவ். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அஸ்ஸாமில் துப்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் இல்லையா, 150 ஏக்கர் வரக்கூடிய ஒரு வனப்பகுதி. இங்கே 50,000த்திற்கும் அதிகமான வங்கமொழி பேசக்கூடிய முஸ்லீம் மக்கள் இருந்தார்கள். இவர்களுடைய வீடுகளை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு புல்டோசர் மூலமாக இடித்து தரைமட்டமாக்கியது. இதெல்லாம் நம்ம செய்தி வந்தது. ஆனால் என்ன தெரியுமா, அப்படி வீடுகளை இல்லாமலாக்கி அவர்களுடைய வாழ்விடங்கள்